வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். டீசலுக்கு பதிலாக 1000 பேருந்துகள் இயற்கை எரிவாயு பஸ்களாக மாற்றம். அதிக புகை வெளியேற்றத்தை தடுக்க நடவடிக்கை. மார்ச் 3 வெளியான தகவல். டீசலுக்கு பதிலாக 1000 இயற்கை எரிவாயு பஸ்களாக மாற்றப்படுகின்றன. அதிக புகை வெளியேற்றத்தை தடுக்கவும் செலவை கட்டுப்படுத்தவும் அரசு போக்குவரத்து கழகம் இத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்கிறது. தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம், சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் என 3 பிரிவுகளாக போக்குவரத்து கழகம் செயல்படுகிறது. இவற்றின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், கோவை, மதுரை, சேலம், திருநெல்வேலி, விழுப்புரம் என 6 கோட்டங்களாக இயங்குகிறது. பேருந்துகள் அனைத்தும் டீசல் மூலம் இயக்கப்படுகின்றன. இவற்றை இயற்கை எரிவாயு சிஎன்சி மூலம் இயக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இவற்றில் முதலாவதாக 1000 பேருந்துகளாக டீசலுக்கு பதிலாக இயற்கை எரிவாயு பஸ்களாக மாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக டெண்டர் விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே 6 முதல் 7 ஆண்டுகள் அல்லது 8 லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை இயங்கிய பேருந்துகள் இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பஸ்களாக மாற்றப்பட உள்ளன. இதற்காக தலா ரூபாய் 7 லட்சம் செலவிடப்படுகிறது. இவ்வாறு மாற்றப்படும் பேருந்துகள் மேலும் 5 முதல் 7 ஆண்டுகள் வரை இயக்கப்பட உள்ளன. இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளில் இருந்து அதிக அளவில் புகை வெளியேறுவதை தடுக்க முடியும். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாது. டீசல் மூலம் 73,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கப்படும் பேருந்துகளில் இருந்து ஆண்டுக்கு 197 டன் கார்பன் மோனாக்சைடு, 5.8 டன் குறிப்பிட்ட அளவிலான மாசுகள், 693 டன் நைட்ரஜன் டை ஆக்சைடு, 94,900 டன் கார்பன் டை ஆக்சைடு நச்சுக்கிழவிகள் வெளியேறி காற்றில் கலக்கின்றன. இதன் மூலம் காற்று மாசு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு சுவாச நோய்கள் ஏற்படுகின்றன. அதே நேரத்தில் இயற்கை எரிவாயு மூலம் இயக்கப்படும் பேருந்துகளில் இருந்து வெளியேறும் 78% கார்பன் மோனாக்சைடு, குறிப்பிட்ட ரசாயனம் 82% நைட்ரஜன் ஆக்சைடு, 35% கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுவது குறையும். மேலும் டீசல் மூலம் இயக்கப்படும் பேருந்துகளை விட இயற்கை எரிவாயு மூலம் இயக்கப்படும் பேருந்துகளால் செலவினங்களும் குறைய வாய்ப்புள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் நஷ்டத்தை குறைக்க முடியும். எனவே இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. படிப்படியாக அனைத்து பேருந்துகளையும் இயற்கை எரிவாயு மூலம் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.